ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் வந்து நன்னீர் மீன் வளர்ப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து 2 வகையான மீன் வளர்ப்பு நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று வந்து கேட் ஃபிஷ்ஷு, ஒன்று வந்து ட்ரைபியா. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா அந்த கேட் ஃபிஷ்ஷை வந்து பேன் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மீன் வளர்க்குறதுக்கு முற்றிலும் தடை செய்துட்டாங்க. இந்த மீன் வளர்த்து சாப்பிட்டாக்கி மற்ற நம்ம நாட்டு இன மீன்களை அழிக்கிறோம். அதேமாதிரி இந்த மீன் நிறைய சாப்பிட்டா கேன்சரு நோய் வரும் அப்படின்ட்டு பரவலாக ஒரு பேச்சு இருக்குது. இது எந்த அளவு உண்மை அப்படிங்கிறது தெரியல. மற்றபடி இந்த மீன் வளர்த்தா கண்டிப்பாக நம்ம நாட்டு இனங்களை அழித்து சாப்பிட்றோம். ஏன்னா இந்த மீன் வந்து மெயினாகவே மற்ற இன மீன்களோட சின்ன சின்ன குட்டி மீன்களை சாப்பிட்டு தான் இதோட மேஜர் சாப்பாடாகவே இருக்குது. ஸோ அதனால் இதுக்கு சைஸும் ரொம்ப பெரிய சைஸ் ஆகிறதுனால மீதி மீன்கள் எல்லாமே ரொம்ப ஈஸியாகவே பிடிச்சி சாப்பிட்றோம். அதே போல் இதை வந்து எந்த தண்ணிலையும், அதாவது நல்ல தண்ணி கெட்ட தண்ணி எவ்வளோ மோசமான தண்ணிலையும் இது வந்து உயிர் வாழடும் மீன். அதே போல் எல்லா துளியில் கூட இது முட்டையை வச்சு இதுக்கு இனத்தை அழிய விடாமல் நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷனை தண்ணி இல்லாமல் இருக்கிறப்ப நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷனை பரவி கொண்டு வர அளவுக்கு இதுக்கு வந்து கெப்பாசிட்டி உண்டு. ஸோ இந்த மீன் நம்ம இனத்தில் வந்து ரொம்ப ஒரு பாதிப்பை கொண்டு வந்துடும் அப்படின்னா தான் இந்த மீனை வந்து நம்ம தடை பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா திலேப்பியா. இந்த திலேப்பியா மீன் வந்து நன்னீர் முறையில் வளர்க்குறாங்க. இது வந்து நம்ம நாட்டில் இல்லை, இது வந்து வெளிநாட்டில் உள்ள இது. இவங்க என்ன மாதிரி இந்த மீன் சிஸ்டம் வச்சுருக்காங்க பாருங்கள். அதாவது பூராவே ஃபுல்லாகவே புல்லு எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த புல்லில் ஒரு 2 அடி அளவுக்கு தான் தண்ணி விட்டுருக்காங்க. அதில் வாட்டர் ஃப்ளோ வந்து நல்ல தண்ணி வந்து எப்போவுமே ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது. இதில் வந்து மீனை வளர்க்குறாங்க. தண்ணியும் சுத்தமாக இருக்குது. மீனுக்கு வந்து சாப்பாடுமே இவங்க போடுற மாதிரி இல்லை. அந்த புல்லுகளில் வரக்கூடிய சாப்பாடுகளை புழு பூச்சிகளை அது சாப்பிட்டு மீன் வளருது. மீன் வளர்ச்சி வந்து நல்லாவே இருக்குது. இந்த மீன் சைஸ்லாம் பார்க்கும்போது நம்ம நாட்டில் உள்ள திலேப்பியா சைஸை விட ரொம்ப பெரிய சைஸாகவே இந்த திலேப்பியா வருது. அதேமாரி இந்த மீன் நாங்கள் சாப்பிட்டு பார்த்துருக்கோம். இந்த மீன் டேஸ்ட்டுமே நல்லா தான் இருக்குது, நல்லா இதாக இருக்குது. இவங்க வந்து அதாவது 0 காஸ்ட்டில் செலவே இல்லாமல் நன்னீர் மீன் வளர்ப்பில் ஒரு முறையாக பண்ணிகிட்ருக்குறாங்க. இதே நம்ம இதே மெத்தடை நம்மளும் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். இந்த திலேப்பியா மீன் வந்து ஒவ்வொரு ஜென்ரேஷன் வர வர இனப்பெருக்கம் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே இனப்பெருக்கம் பெருகிட்டே தான் இருக்குது. அந்த இனப்பெருக்கம் வந்து ஸ்டாப் ஆகிறதே கிடையாது. இருந்தாலும் கூட அவங்களும் இதுக்கு செப்பரேட்டாக கொஞ்சம் வேணும் அப்படின்னு இனப்பெருக்கம் பண்ணிட்டுருக்குறாங்க. இதில் நீங்கள் பாருங்கள், இதில் இந்த சைஸ் எல்லாமே தெரியும். இது எவ்வளோ பெரிய பெரிய சைஸாக இருக்குது அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட கட்லாக்குடைய சைஸு வந்தால வருது. ரொம்ப பெரிய சைஸாகவே இருக்குது திலேப்பியா. ஒரிஜினல் திலேப்பியா தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.